வணக்கம் நண்பா. இன்றைக்கி திங்கக்கிழமை டியூட்டி ரொம்ப டல்லாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டியூட்டி எப்படி இருக்குன்னு. இந்த வண்டியில் வர்ற லேடிஸுங்க அவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று பேசி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்னா, இது நேற்று நடந்த விஷயம். அது ஒரு விஷயம் காட்டுறேன். பார்த்தீங்களா அந்த சீட்டு? நேற்று மேடவாக்கத்துலேருந்து நம்ம அர்ச்சனாபுரம் வரைக்கும் ஒரு ட்ராப் எடுத்தேன். சில கஸ்டமர் வந்து ஒரு தாம்பூலத்தட்டும் மேலே ஒரு 2 பாத்திரமும் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, அது ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன், ஒன்றும் சொல்லாமல். அவங்க சீட்டு ஏறுற இடத்துல வச்சுட்டு அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சு அப்படி தள்ளிட்டாங்க. அந்த சீட்டு ஃபுல்லாக அப்படியே இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அழுத்தி இருந்தாலும் சீட்டு ஃபுல்லாக கிழிஞ்சிட்டே வந்துருவோம். இது எப்படியும் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அது கிழிஞ்சின்னு வந்துடும். இப்போ நம்ம சீட்டு தான் மாற்றணும். அது எப்போ மாற்ற போகிறோன்றதான் தெரியல. வண்டியில் வந்து பொருள் எடுத்து வந்து வைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வைங்க. நீங்கள் வந்து புக் பண்ணி உங்கள் வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் வண்டி புக் பண்ணுறீங்க. அது உங்களோட சொந்த வண்டி கிடையாது. நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒவ்வொன்றுத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எங்களால் உடனே ரெடி பண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் பொருளாதாரத்தில் இல்லை. அன்னன்னைக்கு ஓட்டுற காசு அன்னன்னைக்கு வீட்டு செலவுக்கும் கண்டலுக்கும் இதுக்குமே சரியாக போயிடுது. கொஞ்சம் வண்டியில் வர்றவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நாங்கள் ஏதாவது சொன்னால் உடனே வந்து நீங்கள் கோச்சிக்கிறீங்க, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்கன்னா சொல்கிறீங்க. கொஞ்சம் டிரைவரோட நிலைமையும் கொஞ்சம் யோசிங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மற்ற டிரைவர்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.